வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட். நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை தவிர்த்து வேறு எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. நம்ம இப்போ எந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கில் இருந்து இந்த கேள்வியை தவிர்த்து வேறு எந்த கேள்வியும் கேட்க வாய்ப்பு இல்லை. இது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் தென் எஸ்எஸ்சி ஜிடி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது 10th கிராஜுவேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஏற்கனவே படித்ததான், இன்டெப்த்தாக இருக்காது, மேலோட்டமாக தான் இருக்கும். இப்போது ஹிஸ்ட்ரியிலேயே, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே முக்கியமான டாபிக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் தான். இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா தான் இந்த இதுலேயே இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே சிந்து சமவெளி நகரத்திலே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த நகரத்தில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் இருக்கு பாருங்க. பேர்ன் பிரிக் அண்ட் தென் என்னது பேர்ன் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். கிளேன்றது ஒன்று அப்போ கிடையாது. ஓகேவா? ரெட் ஸ்டோனுன்றது அப்போ கிடையாது, அப்போ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அப்போ எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி நினச்சிடுவாங்க. அண்ட் தென் சன்ரைட், அதுவும் கிடையாது. அப்போ பேர்ன்ட் பிரிக், அதுதான் இது விறகடுப்பு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், விறகு. ஓகேவா? விறகை எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். மோல்ட்ஸ் ஆஃப் 4:2:1 ரேஷியோ, அதுவும் மோல்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த விதிராச்சார அடிப்படையில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பேர்ன் பிரிக் மோஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் இந்த பீரியட் ஆஃப் ஹரப்பா சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண காலத்தில். அதுக்கப்புறம் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே நிறைய நகரம் இருக்குது. அதில் ஒன்று தான் மொஹஞ்சந்தரோ. மொஹஞ்சந்தரோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. மீனிங் ஆஃப் மொஹஞ்சந்தரோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ஆஃப் டெட், செத்து போன நகரம். ஓகேவா? அது இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா, த நேம் மொஹஞ்சதரோ இஸ் ரெப்யூட்டட் டு சிக்னிஃபை த மவுண்ட் ஆஃப் த டெட். த ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் இன் 1922. 1922ல் மொஹஞ்சந்தரோ அப்படின்ற ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க நகரம் எதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதுதான் ஹரப்பா. ஹரப்பா எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? 1 year ஆஃப்டர் த டிஸ்கவர் ஆஃப் ஹரப்பா. அப்போ 1921 ஹரப்பான்ற நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு மொஹஞ்சதரோ கண்டுபிடிக்கப்பட்டது. Subsequent excavation revealed that the mounds contained the remains of what once the largest city of the Indus civilization. நிறைய எக்ஸ்கவேஷன் போயிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, contain the remains of what once the largest city. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வச்சு இதுதான் which was one of the largest city of Indus Valley civilization. மொஹஞ்சந்தரோ தான் இருக்கிறதுலே பெரிய நகரம் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதில் 2 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுது. மொஹஞ்சந்தரோனா என்னன்னு சொல்லிட்டு தெரியுது, மவுண்ட் ஆஃப் டெட், இறந்து போன ஒரு நகரம். அதுக்கப்புறம் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே பெரிய நகரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சந்தரோ.